ரசாயன கலவை பூசப்பட்ட விநாயகர் சிலைகளை தயவு செய்து வாங்காதீர்கள். இது மண் வளத்தை கெடுக்கும், மண் உயிர்களை கொல்லும். ஒரு களிமண் விநாயகர் சிலை எப்படி உருவாகிறது என்பதை இன்றைய குழந்தைகளுக்காக இந்த வீடியோ காட்சி. இதோ பாருங்கள். இந்த களிமண் கரிசல் மண். இது ஏரி குளங்களிலிருந்து எடுக்கப்படும் இந்த மண்ணை 2 நாட்கள் நன்றாக பிசைந்து தூசி, கல், துரும்பு எதுவும் இல்லாமல் மாவு போல், அதாவது சப்பாத்தி மாவு போல் பிசைந்து வைத்து விடுவார்கள். 2 நாட்கள் பக்குவப்பட்ட பிறகு இந்த மண்ணை கொண்டு வந்து இந்த பிள்ளையாரை செய்வார்கள். பாருங்கள், இந்த விநாயகர் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர். எந்த விதமான ரசாயன பூச்சியும் இது இல்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் இந்த பிள்ளையார்களில் ரசாயன பூச்சி உள்ளதை எடுக்கக்கூடாது என்பதை பாருங்கள். அதற்கு முன் அந்த தொழிலாளி அந்த அச்சியில் மண்ணை நிரப்புவதை பாருங்கள். களிமண்ணை அப்படியே அமுக்கி செய்கிறார். இது முன்பகுதிக்கான அச்சு. பின்பகுதிக்கான அச்சியில் மேலும் மண் நிரப்பப்படும். 2 அச்சுகள் இதற்காக இருக்கும். பாருங்கள், 2வது அச்சு இது பின்பகுதிக்காக. இப்படி மண் நிரப்பப்படும் இந்த அச்சை 2ஐயும் மூடுவார்கள். இப்படி மூடி ஒரு கட்டையை கொண்டு அதை தட்டி இருக்குவார்கள். இதோ பாருங்கள், கட்டையை கொண்டு தட்டுகிறார். ஏன் ரசாயன பூச்சி உள்ள விநாயகர் சிலைகளை வாங்கக்கூடாது? இதோ பாருங்கள், அந்த அச்சியை ஓப்பன் செய்கிறார். இதோ பாருங்கள், நம் கண் முன்னாடி ஒரு அழகான விநாயகப் பெருமான் வந்துவிட்டார், உருவாகிவிட்டார். இந்த களிமண் விநாயகரை நீங்கள் வாங்குவது அவர்களுக்கும் உதவி, இந்த மண் வளத்திற்கும் உதவி, நீர்நிலைகளுக்கும் உதவி, அதில் இருக்கும் உயிர்களுக்கும் உதவி. ஏனென்றால் கெமிக்கல் பூசப்பட்ட விநாயகர் சிலையால் நீர்நிலையில் வாழும் உயிரினங்கள் பாதிக்கப்படும்.